கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் தந்தீரே என்றான். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தகப்பன் கடந்த மாதம் முழுவதும் நம்மளை கண்ணினிமை போல் பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை, புதிய நாளை நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக கொடான கொடி நன்றி தேவனுக்கு. நாளிலும் கூட வாக்குத்தத்த வசனமாய் தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் தந்தீர் என்று மணவாளனை அழைத்து அந்த இடத்துல பேசுறாங்க. அங்க என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசுவானவரை கலிலியே என்கிற நாட்டுல கானானூர் என்கிற ஒரு ஊர்ல கல்யாணத்திற்கு அழைக்கிறாங்க. அந்த இடத்துல திராட்சரசம் குறைவுபட்டது. அப்பொழுது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இயேசுவும் இயேசுவின் தாயார் அழைக்கப்பட்டாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, இயேசுவிடத்துல இப்படி திராட்சரசம் குறைஞ்சிருச்சு என்று சொல்றாங்க. என்று சொன்ன உடனே, ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன, நீ என் வேலை வரல. அவர்கள் தேவைக்காரர் சொல்லட்டும் சொல்லி இயேசு தாமதமா இருக்கிறார். வேலைக்காரர்கிட்ட போய் அந்த ஸ்திரீ சொல்றாங்க, இயேசு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. உடனே அவர் சொல்றாரு, ஒதுக்கப்பட்ட கச்சாடை எடுத்து நீங்க அதுல தண்ணி என்ன செய்யுங்க, மொண்டு ஊத்தி வைங்க, திரும்ப பந்தி விசாரிப்புக்காரன்கிட்ட கொடுங்கன்னு சொன்னோன்னே, வேலைக்காரனுக்கு மட்டும்தான் தெரியும், பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாது. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா திராட்சரசம் குறைந்த உடனே திரும்ப இயேசு கிறிஸ்துவான ஒரு அற்புதம் செய்த திராட்சரசம் அதை காட்டிலும் அதிக சுவையுள்ளதா இருந்தது. இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்க வாழ்க்கையில என்ன குறைபட்டு இருக்கிறதோ, உங்க வாழ்க்கையில முன்னிலைமை எவ்வளவு கஷ்டமா இருக்கிறதோ, போராட்டமா இருக்கிறதோ, தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ இந்த மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிறைவை தேவன் தரப்போகிறார், ஒரு சுவை தரப்போகிறார், ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். எல்லா காரியத்திலும் கர்த்தர் உங்களை மேலாய் வைக்க போகிறார். ஏனென்றால் இயேசுவானவர் இந்த நாளில் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற நீங்க, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என் மகளே, என் மகனே, நீ எதில் குறைபட்டு இருக்கிறையோ அதை நான் நிறைவாக்க போகிறேன். முந்தின திராட்சை ரசத்தை காட்டிலும் பிந்தின திராட்சை ரசம் அதிக சுவையுள்ளதை போல உன் வாழ்க்கை முன்னிலைமை பார்க்கலாம் பின்னிலைமை ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தில் நிரப்ப போகிறேன் என்கிறார். உங்க வாழ்க்கை தேவன் பெரிய ஆசீர்வாதத்தில் நிரப்ப போகிறார். கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நீங்க கர்த்தருடைய சமூகத்துல ஆமென் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி.